வணக்கம். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு குழம்புக்கு பதிலாக ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சோன்னு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் நல்லா காரமாக இருக்குது. மிளகாய் நல்லா பதங்கினோன்னு அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துக்கிறேன். இதில் கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வதக்கிக்கணும். ஒரு சவுச்சவை தோல் எடுத்துகிட்டு அந்த மிடில் இருக்க பருப்பையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது முடிஞ்ச வரைக்கும் ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இது நம்ம வதக்கிறதுலேயே அது ஓரளவுக்கு வெந்துடணும். சைஸ் ஒரே மாதிரி சைஸில் இருந்தால் தான் கரெக்டாக வேகும், இல்லைனா ஒன்று வெந்த ஒன்று வேகாமல் இருக்கும். இது மெயினாக இதை வதக்கும்போது இது கருப்பாயிடக்கூடாது, நல்லா செவந்தும் போயிடக்கூடாது. கலர் ரொம்ப மாறாமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு இல்லை, கொஞ்சம் வெந்திருக்கணும், பட் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் இருக்கணும். இது நல்லா வெந்துடுச்சு. இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சுட்டு இதை கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். நார்மலாக இதில் நிறைய எண்ணெயில் பண்ணுவாங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டு வெடித்தோன்னே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வேக விட போகிறதில்ல, அதனால் மஞ்சத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். 4-5 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டோட வாசனை இந்த சட்னியில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா வதங்கினோன்னு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நார்மலாக இதோட கொஞ்சம் தயிரும் ஊற்றி அரைப்பாங்க. நான் தயிர் தனியாக எடுத்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நைஸாகவும் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிருக்கிறேன். அந்த சீரகம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாசனை. ஏற்கனவே நல்லா ஆயிலில் டோஸ்ட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடணும். இது எல்லாம் நல்லா ஒன்று கலந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 50 மில்லி தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ரொம்ப திப்பி இல்லாமல் இருக்கணும், நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு ஊற்றணும். இது அதிக அளவில் பண்ணினா முதல்ல காய் பேஸ்ட்டை மட்டும் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் தயிரை கலந்துக்கணும். எல்லாத்துலேயும் தயிரை கலந்துட்டா மிச்சம் இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக புளிச்சு போயிடும். ரொம்ப சிம்பிளாக சாதத்தோட, தோசையோட, இட்லியோடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் சட்னி ரெடியாக இருக்கு. சவுச்சு பச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.